சாயா பயங்கர். நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன்டா. நீ தான் காலேஜில் ஒருத்தி, ஸ்கூலில் ஒருத்தி, ஆஃபீஸில் ஒருத்தி, நீ எவ்வளோ பின்னாடியும் அலைஞ்சிட்டு இருந்த. ஆனால் என்ன கடைசி வரைக்கும் பார்க்கல. எனக்கு இதை விட்டால் வேற எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு தெரில. அதான் சொல்லிட்டேன். ஐ லவ் யூடா. உன் குரலுக்கு என்ன ஆச்சுடி? இது லோ பட்ஜெட் ஜூட், அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் போக போக எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீ என்ன அக்செப்ட் பண்ணுவியா இல்லையா அதை முதல்ல சொல்லு. அது எப்படி படத்துலயும் சரி லைஃப்லயும் சரி தேவை லவ் பண்ணுவீங்களா? வீணா போனாங்களா? பார்த்து உனக்கே தெரியுது. ஸ்கூல்ல ஒண்ணு, காலேஜ்ல ஒண்ணு, ஆபீஸ்ல ஒண்ணுன்னு. அப்புறம் ஏண்டி என்ன போய் லவ் பண்ற? நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஓ மேல மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வந்துச்சு. இருந்தாலும் இவன் நம்மள ரொம்ப தான் லவ் பண்றா போல இருக்கு. ரோஸை கொடுத்து பார்த்துருக்கேன். ஆனா இதனாம ரோஸ்லயே ஒரு ரிங் வச்சு ப்ரப்போஸ் பண்ணி என்னம்மா அசத்துறா? இதுக்காகவே நான் அவளை லவ் பண்ணோம். ஆனா இப்பவே நம்ம சொல்லிட்டோம், நம்மள மதிக்கவே மாட்டாளுங்க. அதனால நம்ம இப்ப எல்லாரும் முன்னாடியும் ஓகே சொல்லிட்டு அப்புறமா கழட்டி விட்டுருவோம். ஏண்டா வீணா போனவனே, உனக்காக நான் முட்டி போட்டு 3/4 மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன எதையும் யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு ஓகே சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. தண்டம். சரி கோச்சுக்காதடி, எனக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஓகேவா? அப்பா நல்ல வேலைக்கு ஒத்துக்கிட்டான். இதே யாருமே தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தா நானே சமைச்சிருக்கணும், நானே துவைச்சிருக்கணும். இப்பதான் ஓகே சொல்லிட்டான்ல, இனிமே இவனையே துவைக்க வச்சிடலாம், இவனையே எல்லா வேலையும் பார்க்க வச்சிடலாம். அப்பா ஒரு பெரிய தலைவலியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னடி நீயா சிரிச்சிட்டு இருக்க? என்ன சொல்ல மாட்டியா? இதுவா, அது பேக்ரவுண்ட் மியூசிக். அது உனக்கெல்லாம் கேட்காது, எனக்கு மட்டும்தான் கேட்கும். அதுக்கு தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன். சாரி சாயா பயங்கர். குரல், நம்ம அங்கிட்ட போய் டீ குடிச்சிட்டே பேசலாமா? பேசலாமே. சரி நிறுத்து, நார்மலா பேசு. சரி வா பேசலாம். குரல், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை அப்படி பார்த்ததே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வேற, லவ் வேற. என்னால உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுடி. உன் மேல எனக்கு நோ ஃபீலிங்ஸ், 0 ஃபீலிங்ஸ் சொல்ல போனா. டேய் என்னடா சொல்ற? இப்பதானடா லவ்க்கு ஓகே சொன்னேன், இப்ப என்னமோ வந்துட்டு வேணாங்கிற. எல்லாரும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் உனக்கு ஓகே சொன்னேன். மற்றபடி வேற எதுவுமே இருந்தாடி. ஸ்டில் 0 ஃபீலிங்ஸ். ஐயோ என் கனவுல மொத்தமா மண்ணள்ளி போட்டியடா. நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? நான் என் வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் உன்னை வச்சுக்கலாம், நீ எல்லா வேலையும் பார்த்துருவேன், நான் சொகுசா இருந்துக்கலான்னு எவ்வளவு தெரியுமா பிளான் போட்டேன். இப்படி பண்ணிட்டியேடா. உண்மையை சொல்டா, இப்பயும் கேட்குறேன், இது எதுவும் பிராங்க் இல்லைல்ல? பிராங்கெல்லாம் இல்லை. சரி ஓகே, உனக்கு என்னப்பா, நீ டியூட் தட்டி விட்டு போய்கிட்டே இருப்ப. நான் அப்படி இல்லைல்ல, சாதாரண பொண்ணு. நான் போய் அழுக போறேன், போடா. 2 days கழிச்சு வந்து பார்ப்போம். எப்படி வந்து 2 நாளுக்குள்ள மனசு மாறமாட்டா. 2 நாள் கழிச்சு வந்து சும்மா பிராங்க் பண்ணேன்னு சொல்லி பார்ப்போம், என்ன சொல்றான்னு பார்ப்போம். மாமா, நான் வந்து சும்மா சொன்னேன் உங்க பொண்ணுகிட்ட லவ் பண்ணல அப்படின்ட்டு. பிராங்க் பண்ணேன் அவளை. நான் உண்மையில லவ் பண்றேன் மாமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? சரி மாப்பிள்ள, ஊரே கோட்டி கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரி மாமா, நான் குரல்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். அவ என்னால ஹர்ட் ஆயிருப்பா. அவள்கிட்ட போய் சாரி சொல்லிட்டு நான் லவ் பண்றேன், நான் போய் சொன்னேன் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹே சிங்காரி. என் பேர் ஒன்றும் சிங்காரி இல்லை, என் பேரு குரல். அது தெரியும்டி, நம்ம படத்துல ஒரு பாட்டு உனக்கு தெரியாதா? சிங்காரி என்ன வச்சான் ரிங்கா ரிங்கா அப்படின்னு. பாட தெரிஞ்சா பாடு, இல்லைன்னா பாடாத, சரியா? பாடுறதுலாம் விடு. நீ பெரிய சிங்காரி, நம்ம 2 பேத்துக்கும் பிறக்க போற குழந்தை குட்டி சிங்காரி, புரிஞ்சுதா? நம்மளும் அதே மாதிரி இன்ஸ்டால சிங்காரி என்ன வச்சா ரிங்கா ரிங்கா அப்படின்னு நம்மளோட குழந்தைய ஆட வச்சு பெரிய ஆளாயல்லாண்டி. ஏண்டா நீ இப்படி பண்ற? நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லவும் நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன்டா. உடஞ்சு போன கேப்ல எனக்கு பாரின்ற ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப ஆறுதலா வந்து பேசினான். எனக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒன்னு லவ் பண்றனா இல்ல அவனை லவ் பண்றனா அப்படின்ட்டு. என்னடி சொல்ற? நீ தானே சொன்ன சின்ன வயசுல தானே லவ் பண்ணிட்டு இருக்கானு. 2 நாள் தானடி ஆகுது, 2 நாளுக்குள்ள மனசு மாறிட்டியா? 2 நாளோ இல்ல 28 வருஷமோ அதெல்லாம் இங்க கணக்கு இல்ல. அவன் எனக்காக ரொம்ப ஆறுதலா பேசினான். எனக்கு அதான் இப்ப யோசனையா இருக்கு, உன்னையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவனையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்பா கிட்ட சொல்லி வேற ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணலாமான்னு தோணுதுடா. அடிப்பாவி, அந்த ஆப்ஷன் தான் உனக்கு இல்ல. பாரியா நானா, அதை மட்டும் இப்ப யோசிப்போம், ஓகேவா? நான் சத்தா நீ இப்ப என்ன பண்ணுவ? டேய் ஏண்டா இப்படி பேசுற? அதே இப்ப அந்த பாடி சத்துட்டா என்ன பண்ணுவ? அரஞ்சன் வே ராஸ்கல், இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லாத, சரியா? ஓகே, நீ பாரியை தான் லவ் பண்ற, பாரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போற, ஓகேவா? அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? ஐயா, இதெல்லாம் பிராங்க்.
திருப்பி உன்னை பிராங்க் மட்டும்தான் பண்ணேன். இப்போ உன் மேல 0 ஃபீலிங்ஸ். அப்படியா? சூப்பரு. நான் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். விட்டு போனவா கையிலே வாங்கந்தீர காத்திருக்கே. சாரி சாயாபி அங்கர். என்னடா பண்றது, அப்பா ஊரை கூட்டி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதனால என்ன, மாமா கிட்ட போய் நீ ஏன் சொல்லு, இந்த மாதிரி நான் அவனை லவ் பண்ணல, பாரின்ற பெண் லவ் பண்றேன்னு சொல்லு. மாமா ஒத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த கையோட அந்த பெண்ணை வச்சுக்கோ. அந்த பெண்ணில் வந்து கேமரா வச்சிருக்கேன். இதை வச்சு நீ என்ன பேசுறங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரியா? உனக்கு ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உடனே வந்து நிற்பேன். சரியா? அப்பா நான் அகல லவ் பண்ணலப்பா, பாரின்ற பையனை லவ் பண்றேன்ப்பா. அப்படியாம்மா? சரிம்மா. அவங்க என்ன ஆளுங்கம்மா? மனுஷ ஆளுங்கப்பா. ஏன்பா இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? உன்னை அடிச்சேன்னு வை. எனக்கு தேவை நம்ம கேஸ்ட், நம்ம பையனா மட்டும் நான் ஒத்துக்குவேன், இல்ல ஒத்துக்கவே மாட்டேன். புரியுதா? உங்க அத்தைக்கு என்ன நினைச்சுன்னு உனக்கு தெரியும்ல. உங்க அத்தை நான் தான் கொண்டுட்டேன். இந்த மாதிரி வேற ஒரு பையனை லவ் பண்ணுவோம், அதுதான் உனக்கும் நடக்கும். நான் சொல்ற மாதிரி ஒன்னு பிரதீப் கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல நீ வேற நம்ம கேஸ்ட் லவ் பண்றேன்னா சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்க தயாரா இருக்கேன். புரியுதா? மாமா இதெல்லாம் பிராங்க் மாமா. நான் தான் குழல் கையில ஒரு பெண்ணை கொடுத்துட்டு போய் அப்பா கிட்ட இப்படி சொல்லுன்னு சொல்லி சொன்னேன் மாமா. மற்றபடி இதெல்லாம் பிராங்க் தான். பிராங்க் தான் சொல்லுடி நீயோ. ஏன்டி இப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாப்பா ஆமாப்பா, பிராங்க் தான்ப்பா. சின்ன வயசுல இருந்தே நான் காதலிச்சிட்டு இருக்கேன். நான் போய் எப்படி திடீர்னு 2 நாள்ல போய் இன்னொரு பையனை காதலிக்க முடியும்? பிராங்க்ப்பா அதெல்லாம். மாப்பிள்ள இதெல்லாம் வந்து லைவ்ல போய்கிட்டு இருக்கான். ஆமா மாமா, அந்த லைன் ஷோ போய்கிட்டே இருக்கு. என்ன மாப்பிள்ள, என்ன மகளே, மக்களே எல்லாம் பயந்துட்டீங்களா? நானும் பிராங்க் மட்டும் நான் பண்ணேன், இவங்க மட்டும் தான் பிராங்க் பண்ணுவாங்களா? எப்ப பார்த்தாலும் இவங்க பிராங்க் பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணுமா? அதான் ட்விஸ்ட் வச்சேன், இவங்களுக்கு நம்ம ஒரு பிராங்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரிம்மா, போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் நாளைக்கு கல்யாணத்துக்கு ரெடியாகும். சரியா? போங்க, 2 பேர் போங்க. வேற வழி இல்லை, நீ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். புரியுதாடி குரல்? என்னடா நீயும் இப்படி சொல்ற? நான் தான் சொன்னேன்ல, பாரு எனக்காக வெயிட் பண்ணுவான்டா. நான் இப்ப அவனை தானே கல்யாணம் பண்ணி ஆகணும். சரி, அவனை கூப்பிட்டு தொலை. அவனும் அவன் பேரும் பாரி பூரி கக்கூஸ்காரின்ட்டு. லே 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 லே.